மிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள் பாருங்க, இந்த புதுச்சேரியினுடைய கவர்மெண்ட்டை பாருங்க, புதுச்சேரியினுடைய காவல்துறையை பாருங்க, எவ்வளவு அழகா வேற கட்சி என்றாலும் என்ன அழகா இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு விட்டுருக்காங்களே, நீங்களும் இருக்கீங்களே பாத்தீங்களாங்கள், நீங்க கெட்ட பயன் செய்றாங்கள். சீமான் மற்றும் அதே போன்று அவருக்கு சாட்டையாக இருக்கிற சாட்டை துரைமுருகன், இவங்க ரெண்டு பேருமே வந்து மலையை பார்த்து ஏதோ குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்படி எம்ஜிஆர் வந்து 1977ல தமிழக ஆட்சியை கைப்பற்றி இருந்தார். ஆனா 1974லயே வந்து புதுச்சேரியினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருந்தார். ஆக முழு தமிழகத்துக்கும் செய்தி சொன்ன ஒரு இடமாக புதுச்சேரி இருந்துச்சு. தமிழ்நாடு தனியாகவும் புதுச்சேரி தனியாகவும் நாங்க ஒரு காலமுமே பார்க்கல. தமிழகமும் ஒன்றுதான், புதுச்சேரியும் ஒன்றுதான். இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்ததன் காரணத்தால இந்த 8% வாக்கும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை வரும் சட்டசபை தேர்தலில் ஏற்படுத்தும். மகாகவி பாரதியார் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பாலான பகுதியை புதுச்சேரியில தான் கழிச்சிருக்கார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணும் புதுச்சேரி தான். இப்ப புதுச்சேரி அப்படிங்கிற வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, தனியான ஒரு பிரதேசம், தமிழகத்திலிருந்து தனியாக இருக்கிற ஒரு பிரதேசம். இன்றைய நாளுக்குரிய வீடியோ பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். அரசியல் ஆடுகளம், தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற புதுவிதமான மாற்றங்கள் சம்பந்தமாகவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் புதுச்சேரியில நடைபெற்றிருக்கு. இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அரசியல் ஆடுகளத்துக்குள்ள நம்ம போகலாம். வரும் 4 மாதங்களை வந்து சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த சட்டசபை தேர்தலுக்கு தமிழகத்தினுடைய வரலாறு காணாத மும்முனை போட்டி நடைபெற இருக்கு. காலாகாலமாக இருக்கிற திமுக மற்றும் அதிமுக ஆகிய இந்த ரெண்டும் தான் வந்து மாறி 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 தமிழகத்தினுடைய ஆட்சியை பெற்றுக் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த முறை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மக்கள் எழுச்சியோட உருவாகி இருக்கிற கட்சி தான் தமிழக வெற்றி கழகம், விஜயை தலைமையாக கொண்ட கட்சி. இந்த கட்சி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு பல கட்சிகளுக்கு வந்து அள்ளு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயுமே குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சீமான் மற்றும் அவருக்கு சாட்டையாக இருக்கிற சாட்டை துரைமுருகன், இவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த மேடைக்கு போனாலும் எங்க போனாலும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான பரப்புரையே தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி உருவாக்கி 10-16 வருடங்கள் ஆகுது. இவ்வளவு காலம் எங்களுக்கு வந்து 8% வாக்கு கிடைச்சிருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்ததன் காரணத்தால இந்த 8% வாக்கும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை வரும் சட்டசபை தேர்தலில் ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகத்தால அப்படிங்கிற காரணத்தால சீமான் மற்றும் அதே போன்று அவருக்கு சாட்டையாக இருக்கிற சாட்டை துரைமுருகன், இவங்க ரெண்டு பேருமே வந்து மலையை பார்த்து ஏதோ குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்படி குறைச்சி கொண்டே இருந்தாங்க. இருந்த போதிலேயும் தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா இருக்கலாம், இதுவரைக்குமே வந்து அரசியல் ஆய்வாளர்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக எந்த ஒரு பிழையுமே செய்யாம சரியாக நேராக தங்களுடைய பாதை எதுவோ தங்களுடைய கோல் எதுவோ அதை மட்டும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு புறமாக திமுக பெரிய அளவுல விமர்சனங்களை வந்து விஜய்க்கு எதிராக வச்சு கொண்டிருக்காங்க. தற்குறி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எதிராக தக்க பதிலடி வழங்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல சொல்லியிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் வந்து தற்குறிகள் இல்ல, நீங்க உங்களுடைய மக்களை நீங்க தற்குறிகள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆக தமிழக மக்களை பார்த்து நீங்க தற்குறிகள் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க யாரு அப்படின்னு சொன்ன மாதிரி விஜய் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் கரூர் பிரதேசத்தில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா புதுச்சேரியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய திறந்த வழியில மக்கள் சந்திப்பு இடம்பெற்றிருக்கு. இந்த மக்கள் சந்திப்புல சுசியானந்த் பேசியிருந்தார், அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார், தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் பேசியிருந்தார். சோ இன்னைக்கு விஜய் பேசியிருக்கிற விஷயங்கள்ல சாராம்சமான விஷயங்கள் சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் ஆரம்பத்திலே நமக்கு தெரியும், இப்ப புதுச்சேரி அப்படிங்கிற வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, தனியான ஒரு பிரதேசம், தமிழகத்திலிருந்து தனியாக இருக்கிற ஒரு பிரதேசம். தமிழக அரசுக்கும் புதுச்சேரியினுடைய அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதுக்கு தனியான ஒரு அரசாங்கம், தனியான ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க. அது நேரடியாக மத்திய அரசோட சேர்ந்தா போலயே இருப்பாங்க. அதன்படி இன்னைக்கு புதுச்சேரியை ஆட்சி செஞ்சு கொண்டு வரது வந்து ஆல் இந்தியா என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி அதனோடு சேர்ந்த சுயேட்சை குழுக்களோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் ரோட் ஷோ போறதுக்கு வந்து விஜய் புதுச்சேரியில அனுமதி கேட்டிருந்தார். பட் அது மறுக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த போதிலையும் ஒரு கிரவுண்ட் ஒன்றுக்குள்ள நீங்க பொதுக்கூட்டம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்துச்சு. பெண்கள் வரக்கூடாது, சிறுவர்களை எடுத்துக்கு வராதங்க, நிறைய பேர் வராதங்க, மேக்சிமம் 5000 பேர் தான் இந்த கிரவுண்டுக்குள்ள கூடலாம், 5000 பேர் தான் நீங்க வரலாம், QR கோட்டின் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் உள்ளுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளோட இன்னைக்கு அந்த கூட்டம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டத்தில் விஜய் வந்து உரையாற்றும் பொழுது ஸ்டார்ட் பண்றார் என்ன அப்படின்னு சொன்னா,
தமிழ்நாடு தனியாகவும் புதுச்சேரி தனியாகவும் நாங்கள் ஒரு காலமுமே பார்க்கல. தமிழகமும் ஒன்றுதான், புதுச்சேரியும் ஒன்றுதான். அதுக்கு அவர் சிறந்த உதாரணம் ஒன்று சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா ஸ்டேஜிலையுமே பொதுவாக எம்ஜிஆரினுடைய கருத்துக்களை முன்வைச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இதுலையுமே எம்ஜிஆர் 1977 தமிழக ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். ஆனா 1974 புதுச்சேரியினுடைய ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். ஆக முழு தமிழகத்துக்கும் செய்தி சொன்ன ஒரு இடமாக புதுச்சேரி இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியும் புதுச்சேரியில இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊருக்கு போயிருந்த அந்த ஊரினுடைய குறை நிறைகளை பேசுவார் தானே. அந்த அடிப்படையில் புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலே மணக்குளர் விநாயகர், அது மட்டும் இல்லாம அரவிந்தர் ஆசிரமம் போன்றவைகள் இருந்தாலும் மகாகவி பாரதியார் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பாலான பகுதியை புதுச்சேரியில தான் கழிச்சிருக்கார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணும் புதுச்சேரி தான். ஒன்றிய அரசு பாஜக புதுச்சேரியை தனி மாநிலமாக கேட்டு நிறைய மனு கொடுத்திருக்காங்க. பட் ஒன்றிய அரசு இதை ஒருபொழுதும் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு எதிராக சொல்லியிருந்தார். பாஜகவுக்கு எதிராக அவர் கருத்து சொல்லியிருந்தாலும் என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிகள் புதுச்சேரியில் உருவாக்கப்படுவது ஒன்றிய அரசு தடுத்து கொண்டிருக்காங்க. இதன் காரணத்தால புதுச்சேரியினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தடைப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரிக்கு வரவிருக்கிற நிதிகள் எதையுமே அரசாங்கம் ஒதுக்காம இருக்கு, ஒன்றிய அரசு ஒதுக்காம இருக்கு. புதுச்சேரியில் இருக்கிற அரச ஊழியர்களுக்கு போதுமான நிதியை மட்டும்தான் அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி கொண்டிருக்கு. இது எல்லாமே மாறணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, புதுச்சேரியில நிறைய மீனவர் சமுதாயத்தினுடைய ஓட்டை ஏற்கனவே விஜய் பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் புதுச்சேரியினுடைய மீனவர்கள் கடலுக்கு போனவங்க திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லாம இருக்கு. ஏன்னா இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் அவங்களை கைது செய்யறாங்க, அவங்களுடைய போட்டை பறிமுதல் செய்யறாங்க. அது பெரிய போராட்டங்களுக்கு அப்புறமா மீனவர்களை இலங்கை அரசு விடுவித்தாலும் அந்த போட்களை மீண்டும் மீனவர்களுக்கு கொடுக்காதால அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம அடுத்தது தமிழ்நாட்டில் ஏனைய இடங்களில் இருக்கிற மாதிரி ரேஷன் அரிசி பருப்பு மக்களினுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிற உணவுப் பொருட்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இலவசமாக வழங்கக்கூடிய இந்த பொருட்களை நிரந்தரமாகவும் இலவசமாகவும் இந்த அரசு முழுமையாக இந்த மக்களுக்கு வழங்காம இருக்கு அப்படிங்கிறது. அதாவது என்ஆர் காங்கிரஸ் விஜய் ஆதரித்து பேசியிருக்கார். அதே போன்று என்ஆர் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசியிருக்கார். இதான் இதுல இருக்கிற ஹைலைட் ஆன விஷயங்கள் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக அரசு ஒரு பொழுதும் நீங்க நம்பாதீங்க. இந்த கவர்மெண்ட், அதாவது இப்ப இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் இருக்கிற அரசாங்கம் எவ்வளவு அழகா எங்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்த விட்டுருக்காங்க, நிறைய பாதுகாப்பு தந்தாங்க. நாங்க வரும் பொழுது எங்களுடைய காரின் முன்னாலையுமோ பின்னாலையுமோ காவல்துறை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அளிச்சாங்க. இவங்களுக்கு நாங்க சல்யூட் பண்றோம். இதை பார்த்தாவது திமுக அரசு கற்றுக்கொள்ளுங்க. ஆனா நீங்க கற்றுக்கொள்ள மாட்டீங்க. அவர பாஷையில நாம சொல்றோம், மிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள் பாருங்க, இந்த புதுச்சேரியினுடைய கவர்மெண்ட் பாருங்க, புதுச்சேரியினுடைய காவல்துறையை பாருங்க, எவ்வளவு அழகா வேற கட்சி என்றாலும் என்ன அழகா இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு விட்டுருக்காங்களே, நீங்களும் இருக்கீங்களே பாத்தீங்களாங்கள், நீங்க கெட்ட பயன் செய்றாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறது, விஜய் பேசியிருக்கிறது இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு சர்ச்சை வளமையா திமுகவுக்கு எதிராக அவருடைய ஸ்டாண்ட் இதுல நிரூபிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த விடயங்கள் எல்லாமே விஜயினுடைய ஸ்பீச்சில் இருந்த சுருக்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஆக தமிழகத்துல தானே என்ன நீங்க மக்களை சந்திக்க விட மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, நான் புதுச்சேரிக்கு போறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நல்ல பெர்ஃபெக்டான ஒரு மூவோட தான் விஜய் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா இந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புதுச்சேரியில இருந்து எங்களுடைய மக்கள் சந்திப்பை நாங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம வரும் வாரம் ஈரோட்ல மக்கள் சந்திப்பு, விஜயினுடைய மக்கள் சந்திப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு செங்கோட்டையன் அதுக்குரிய நடவடிக்கைகளை இப்பொழுது இருந்தே தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்காக. அரசியல் குறிப்புகளை சுருக்கமாக இந்த காணொலியில நம்ம பார்த்திருக்கோம். எந்த ஒரு கட்சிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். நம்ம உண்மைகளை மக்களுக்கு சொல்லும் விதமாக இந்த விடயங்களை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கமாக வருவது சட்டமன்ற தேர்தல். அதனை முன்னிட்டு நிறைய வீடியோக்கள் நம்ம செய்யறதுக்கு இருக்கோம். நம்மளோட நீங்களும் தொடர்ச்சியாக கைகோர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இவ்வாறான தகவல்கள் எல்லாமே சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.